ஹலோ ரீசெண்டாக ஏகே சாரோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் உண்மையுமே ஃபேன் பாய் சம்பவம் வேற லெவலில் இருந்துச்சு. பட் இந்த வீடியோவில் வந்து படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறது இல்லை. அப்படின்னா உங்களுக்கு இந்த மனுஷன் மேலே இவ்வளோ ஒன்மோ சத்தியமாக சொல்கிறீங்களா? படம் பார்த்துருப்பாங்கன்னே தெரியல. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஃபேக் ரிவ்யூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. ரிவ்யூ சொல்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. பட் ரிவ்யூ சொல்கிற ஃபேன் பேஜை போய் பாருங்க, அதோட டிபி போய் பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதோட பெரிய கொடுமை, படத்தோட ஹெச்டி பிரிண்ட்டை லீக் பண்ணிட்டாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, இந்த மாதிரி ஃபேன் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, தளபதி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ஆக்டர் ட்ரோல் பண்ற ஃபேன் பேஜ். இவங்களாம் அந்த ஆக்டரோட பேரை யூஸ் பண்ணி இன்னொரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா பேசுறாங்க. அவ்வளவுதான். நான் ஒருத்தருக்கு மட்டும் பயாஸ்டா பேச விரும்பல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி பச்சு அவங்களை ஏமாத்துறாங்க. தளபதி மட்டும் இல்ல, யாரை ட்ரோல் பண்றதுக்குமே அவங்களுக்கு தகுதியே கிடையாது. இன்னைக்கு அவங்க 2 பேர் மாதிரி இவங்களால வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. இதுல இருக்கிற பெரிய விஷயமே இவங்களாம் ட்ரோல் பண்ணி அஜித் சார் ஃபேன்ஸ்ல ஹேர்ட் ஆகி அதெல்லாம் ஃபுல்லா விஜய் சார் மேல தான் திரும்பும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரோல் பேஜை ரிப்போர்ட் பண்ணிருங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.